பல லட்சம் கோடி மதிப்புள்ள சன் நெட்வொர்க் பற்றி வெளிவராத அதிரடி தகவல்கள். திமுகவுக்கு 2026 ஆபத்து. சன் நெட்வொர்க் நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக தனக்கு மாற்றியுள்ளதாக கூறி தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் திமுக வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. விமான சேவை, சினிமா, விளையாட்டு, பத்திரிகை என பன்முக துறைகளில் பரவியுள்ள சன் நெட்வொர்க் பல லட்சம் கோடி மதிப்புடைய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இதற்கான அடித்தளமாக கருதப்படுவது 1985 கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளும் முரசொலி மாறனின் மனைவி மல்லிகா மாறனும் தொடங்கிய சுமங்கலி கேபிள் நிறுவனம். அதன் தொடர்ச்சியாக 1993 ஏப்ரல் 14 சன் டிவி தொடங்கப்பட்டது. முரசொலி மாறன் வாழ்ந்த காலத்தில் அனைத்துமே நன்றாக நடைபெற்றன. ஆனால் அவர் இறந்த பின் கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க் பங்குகளை தனக்கே ஒதுக்கி கொண்டதாக தயாநிதி மாறன் குற்றம் சாட்டுகிறார். அப்பா மறைந்த போது சொத்து பரம்பரை குறித்து ஏதேனும் செய்தீர்களா என தாத்தா கருணாநிதி கேட்டார். அதற்கு பதிலாக அப்பா இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை கலாநிதி ஒரே போல செய்வார் என நம்பிக்கை எனக்குள் இருந்தது என தயாநிதி கூறியுள்ளார். திமுக வட்டாரங்களின் பார்வையில் சன் நெட்வொர்க் வளர்ச்சியில் கலாநிதியின் பங்களிப்பு பெரிதானாலும் தயாநிதியின் ஆதரவும் முக்கியமானது. பிற மாநிலங்களில் சேனல்களை தொடங்கும் போது தயாநிதியின் ஆதரவு இருந்தது. அவர் பாதி பங்குக்கே கூட வரவில்லை. மொத்த சொத்துகளின் 1/3 பங்கு போதும் என கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் கலாநிதி தரப்பு இதை ஏற்க தயங்கிவிட்டது. இந்த நேரத்தில் கருணாநிதி வாழ்ந்த போது கூட மாறன் அழகிரி சகோதரர்களுக்கிடையே இருந்த மோதல்களும் மீண்டும் பேசப்படுகின்றன. தினகரனில் வெளியான கருத்து கணிப்புக்கு எதிராக மதுரையில் ஏற்பட்ட கலவரத்தில் 3 உயிரிழந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அதன் பின்னர் மாறன் சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். இதையடுத்து 2007 கலைஞர் டிவி தொடங்கப்பட்டது. அப்போது சேனல் தொடங்க பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகள் எதிர்க்கட்சிகள் மூலம் எழுந்தன. பின்னர் கலாநிதி மற்றும் தயாநிதியை திமுக மீண்டும் அரவணைத்தது. 2G வழக்கு தொடர்பாக கலாநிதிக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தன. தற்போது 2026 தேர்தலை நோக்கி சன் குழுமத்தில் அமலாக்கத்துறை நுழைவதற்கான திட்டம் தயாராகி வருகிறது என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இரு தரப்பினரையும் சந்தித்து பிரச்சனையை சமரசமாக முடிக்க முயற்சித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் கலாநிதி சபரீசன் ஆதரவுடன் தனியாகவே கூட்டணி அமைத்து செயல்பட தொடங்கியதால் தயாநிதியின் கோபம் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சன் குழுமத்தின் எதிர்காலம் டெல்லியின் அரசியல் சூழ்நிலைக்குள் சிக்கியுள்ளது. பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியாவிட்டால் மாறன் குடும்பத்தையும் சன் டிவி குழுமத்தையும் பெரும் நெருக்கடியில் தள்ளும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.